ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாரோ என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்க அவளும் ஃபோட்டோவை கிளிக் பண்ண அவளுக்கு நான் முத்தம் கொடுத்த மாதிரியே அந்த ஃபோட்டோ அமைஞ்சது. முத்தம் கொடுத்துருந்தா கூட அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அதை மெமரிஸாக இருக்கட்டும்னு ப்ரைவேட் லாக்கரில் வச்சுக்கிட்டா. அடுத்த நாள் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஆடிஷன் போன அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே எப்படியும் ஒரு 6000 பேர் லைனில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வழியாக வெயிட் பண்ணி என்னோட சான்ஸும் வந்தது. இது தாண்டா உன்னோட லாஸ்ட் சான்ஸ். இதில் நீ செலக்ட் ஆகிட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி உன் பேஷனை நோக்கி போகலாம், இல்லைன்னா உனக்கு பிடிக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு குரல் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு செகண்ட் கண்ணை மூடி என் பயத்தெல்லாம் விட்டுட்டு கண்ணை திறந்து பெர்ஃபார்ம் பண்ணின 45 செகண்ட்ஸ்லேயே அந்த டைரக்டர் நல்லா இருக்குப்பா கூப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் கழித்து ஒரு கால். ஹாய், நான் விஜய் டிவிலேருந்து கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டியூஸ்டே உங்களுக்கு சென்னையில் செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் இருக்கு, வந்துடுங்க. வரும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நானும் மண்டே நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டேன். என்னதான் நாளைக்கு நடக்கிற ஆடிஷனை நினச்சி பயம் இருந்தாலும் அன்னைக்கு நைட் ட்ரெயினில் போகிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக பிரார்த்தனை கூட பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு தான் அவன் என் கூட கடைசியாக சிரித்து பேசுகிற நாள்னு எனக்கு அன்னைக்கு தெரியாது.